என்ன மச்சான் வழக்கம் போல கனவு எழுதிட்டு இருக்கியா? இந்த வாட்டியாச்சும் ஏதாவது ஃபுல் ஸ்டோரி கிடைச்சதா? எங்கடா எந்த கனவுமே முழுசாக வர மாட்டேங்குது. ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் மிடில் போர்ஷன் மட்டும்தான் வருது. மச்சான், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. உன் கனவை நம்பி ஸ்கிரிப்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த அரசியல், நாட்டு நடப்பு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் படம் சிக்கும். உன் கனவை வச்சு தான் ஸ்கிரிப்ட் பண்ண நினச்சினா கண்டிப்பாக உன்னால் கடைசி வரைக்கும் படம் பண்ண முடியாது. இல்லை மச்சான், இன்றைக்கி வந்த கனவு இத்தனை நாள் வந்த கனவு மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கனவோட முடிவு கிடச்சிருக்கு. ஒரு சின்ன பையன், அவன் யாருன்னே எனக்கு தெரில. அவனை இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது. அவன் ஏதோ என்கிட்ட சொல்ல வரான். இந்த கனவோட ஆரம்பத்தை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அவன் என்ன சொல்ல வரான்ட்டு தெரிஞ்சிடும், நமக்கு ஸ்கிரிப்ட் கிடைச்சிரும். சரிடா, அந்த கனவோட ஆரம்பத்தை எப்படா கண்டுபிடிப்ப? மறுபடியும் நான் கனவு காண போறேன்டா. பைத்தியக்காரத்தனம் பண்ணாதடா. தூக்க மாத்திரை போட்டு தூங்கினா கனவு வரும், அதே கனவுலாம் வராது. இதை நான் பண்ண விட மாட்டேன். மச்சான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா, இதாடா என்னோட கடைசி வகுப்பு. இந்த கனவோட ஸ்டார்டிங் மட்டும் வரலனா நீ சொல்கிற மாதிரி இந்த கனவை வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். மச்சான் எனக்கு வேறு வழி தெரிலடா. சரி மச்சான், நீ தூங்கு, நம்ம படம் பண்ணுறோம். பசிக்குது.
என்ன மச்சான் ஆச்சு? இல்லை மச்சான், வேலைக்கு ஆகலை. நீ சொன்ன மாதிரி இந்த கனவெல்லாம் விட்டுட்டு இந்த அரசியல், நாட்டு நடப்பு இதை பற்றி தெரிஞ்சுட்டு படம் பண்ணலான்னுக்கிறேன். அப்படி என்ன தானே கனவு வந்துச்சு? கம்ப்ளீட்டாக வேற மச்சான். சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு கனவு. ஓஹோ, என்ன மச்சான் 5 மணி நேரம் தூங்கியிருக்கின்ற ஒரு பெரிய கதையாக சொல்லுவேன்னு பார்த்தா ஒரே சீனில் முடிச்சிட்ட. டேய், நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீ என்ன காமெடி பண்ணுற? டேய் டென்ஷன் ஆகாத மச்சான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த 2 கனவையும் ஜாயின் பண்ணி ஒரு கதை பண்ணா என்ன? என்னடா சொல்கிற மச்சான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோவோட லைஃப் செம்ம ஜாலியாக போகுது. அந்த பையனை மீட் பண்ணதும் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த பையனை தேடி போகும்போது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறான். கடைசியில் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியாமல் ஹீரோ செத்து போயிடுறான். இதுதான் ஒன்லைன். எப்படி? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் மச்சான். நம்மளாம் கிரியேட்டர்ஸ்டா, நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. 5 பேர் சார் ஹீரோவை துரத்துறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி விழுறாரு. எல்லாரும் ஹீரோவை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. வில்லன் வரான், கன் எடுக்கிறான், லோட் பண்ணுறான், ஹீரோ நெத்தியில் வச்சு சுடுறான். அப்படியே கேமரா அந்த சின்ன பையன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த சின்ன பையன் மூஞ்சில ஒரு சோகம், எப்படா நம்மளுக்கு விடிவு காலம் பிறக்கும்ன்ற ஒரு கவலை. அந்த சோகத்தோட படத்தை அப்படியே முடிக்கிறோம் சார். கதை சூப்பர்ப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக த்ரில்லிங்கு. ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கதையை நான் பண்ணுறேன். ஆமாம் தம்பி, உனக்கு எதுனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இல்லை சார், ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கோம். ஒன்று பண்ணலாம், நீ சொன்ன கதையை அப்படியே ஒரு ஷார்ட் ஃபிலிமாக செஞ்சு எடுத்துனோம். கண்டிப்பாக நம்ம படம் பண்ணலாம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. கண்டிப்பாக சார். சரிப்பா, பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மச்சான் சூப்பரா. ஆமா மச்சி, கலையிட்ட மச்சி, கெத்து மச்சிடா. போ, கதை பண்றோம், எடுக்கிறோம், கலக்குறோம் மச்சி. ஏ நல்லா இருக்கே. கதைக்குள்ள கதையா? 2 கனவும் நல்லா இருக்கு. ஆனா இந்த ஷார்ட் பிலிம்ல வர மாதிரி கனவு மட்டும் வச்சு படம் பண்ணா நல்லா இருக்குமே. இல்லை சார், அந்த கனவுல ஹீரோ செத்துடுறாரு. அதை பாசிட்டிவாக காட்டணும் தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஆடியன்ஸுக்கு பிடிக்கணுமே. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஒரு காமெடி படமோ இல்ல ஒரு பேய் படமோ எடுத்தா நல்ல லாபம் பார்க்கலாம்ல. இதை ஏன் சொல்றேன்னா, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு வா, பார்க்கலாம். ஓகே சார். தம்பி ஒரு நிமிஷம். எப்பவுமே ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி படம் பண்றவன் தான் ஜெயிக்க முடியும். இதை மனசுல வச்சுன்னு படம் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நீ விடு மச்சான், அவன் கிடைக்கிறான். அவன் இல்லைனா நமக்கு 1000 முடிசை கிடைப்பான். நீ ஃபீல் பண்ணாத.
என்னடா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டு இருக்க? அண்ணன் நேற்று உனக்கு ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? அதை இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு குளிச்சுட்டு.